யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டு ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் ஆடி மாதம் 22ஆம் தேதி கடந்த புதன்கிழமை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியை பார்வையிட்டதோடு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் மற்றும் சிவில் அமைப்புகள் இணைந்து செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழிக்கு முன்பாக முன்னெடுத்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களையும் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினர். ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் ஹேர்மன் மெரோனா, ஜெர்மனி தூதுவர் கலாநிதி ஃபெலிக்ஸ் நியூமன், பிரான்ஸ் தூதுவர் ரெமி லம்பர்ட், இத்தாலி தூதுவர் டாமியானோ பிராங்கோவிக், நெதர்லாந்து தூதுவர் பிவேடி போயர், ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகளான பிரதி தூதுக்குழு தலைவர் ஹலியா அகிஷேவா, ஒத்துழைப்பு பிரிவு தலைவர் கலாநிதி ஜோஹன் ஹெஸ் ஆகியோர் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்டனர். 1999ஆம் ஆண்டு செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போது இதன் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக சர்வதேச பிரதிநிதிகள் இங்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அப்போதைய ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் மனித உரிமைகளுக்கான சர்வதேச நிபுணர் குழு இங்கு வருகை தந்து நேரடியாக இப்பணிகளை கண்காணித்தனர். தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் திரு வோல்கர் தூர்க் அவர்கள் இப்பகுதியை தரிசித்ததுடன் தற்போது இக்குழுவினர் நேரடியாக இப்பகுதிக்கு வருகை தந்து அகழ்வு பணிகளை பார்வையிட்டு மக்களுடன் உரையாடியுள்ளனர். இதற்கிடையில் செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 42வது நாளான நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை புதிதாக ஒரு எண்புக்கூட்டு குவியலும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு 15 எண்புக்கூடுகளும் 3 எண்புக்கூட்டு குவியல்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 437வது எண்புக்கூட்டின் வலது பக்க விலா எலும்புடன் தொடுகையுற்றவாறு இரும்பு தகடு அடையாளம் காணப்பட்டதுடன் சில ஆணிகளும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி மனித புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களாக இதுவரை 96 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் 480 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 479 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை செம்மணி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் ஆவணி மாதம் 4ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்படவுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.